வணக்கம். தண்டுவடத்தில் வரக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குறிப்பாக சர்விக்கல் ஸ்பைன், லம்பா ஸ்பைன் அண்ட் செக்ரல் ஸ்பைன் இவற்றில் தான் அதிக கம்ப்ளைண்ட்ஸ் வருகின்றது. சர்விக்கல் ஸ்பைனில் சர்விக்கல் 1லிருந்து சர்விக்கல் 7 இன் பிட்வீனில் ஒன்று தேய்மானம் ஏற்படுகின்றது, பல்ஜி ஏற்படுகின்றது, கம்ப்ரெஷன் ஏற்படுகின்றது, ப்ரோலாப்ஸ் ஏற்படுகின்றது. அதே போன்று லம்பா ஸ்பைனில் அண்ட் செக்ரல் ஸ்பைன்லையும் பல்ஜி, கம்ப்ரெஷன், ப்ரோலாப்ஸ், டீஜெனரேஷன் சேஞ்சஸ் இந்த 3 ஏரியாவில் தான் அதிக கம்ப்ளைண்ட்ஸ் வருகின்றது. இந்த கம்ப்ளைண்ட்ஸ் வரும்போது சிம்டம்ஸ் உதாரணத்துக்கு கழுத்து பகுதியில் கம்ப்ளைண்ட்ஸ் ஏற்பட்டால், தேய்மானம் அது பல்ஜி ஏதாவது ஏற்பட்டால் ஆரம்பத்தில் தோள்பட்டைக்கு வலி வரும், அல்லது தோள்பட்டையிலிருந்து கழுத்து பகுதிக்கு போகும், கழுத்திலிருந்து தலைப்பகுதிக்கு போகும், அண்டு சம்டைம்ஸ் கழுத்து பகுதியிலிருந்து கைப்பகுதிக்கு ரேடியேஷன் பெயின் இருக்கும். அப்போ இது போன்ற சிம்டம்ஸ் இருக்கும்போது உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும். அதே போன்று லம்பா பல்ஜ் இருந்தால், குறிப்பாக இந்த பல்ஜ் இருக்கும்போது நார்மலாகவே லோ பேக்கில் வலி அது ஆரம்பத்தில் தெரியாது. அதனுடைய வலி காலில் தான் தெரியும். அந்த வலி லைக் எலக்ட்ரிக்கல் பெயின் இருக்கும், கால் மறுத்து போதல் இருக்கும். சம்டைம்ஸ் சடனாக வாக் பண்ணிகிட்டே இருக்கும், ஒரு வலி வந்துட்டு போகும். இது போன்ற வலி இருந்தால் ரிலேட்டட் டு தி தண்டுவடத்தில் ஏற்படக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸு. அப்போ ஒன்ஸ் அந்த டிஸ்க் பல்ஜி ஏற்படும் போது தான் இந்த ரெட் கலரில் இருக்கக்கூடியது தான் சயாட்டிக் நர்வ். இந்த நர்வ் அழுத்துற போது தான் காலுக்கு வரக்கூடிய நரம்பு இது அழுத்துற போது வலி சம்டைம்ஸ் ரொம்ப சிவியராக இருக்கும். ஸோ ஸ்டேஜ் 3, 4 சம்டைம்ஸ் யூரின் கூட கண்ட்ரோல் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு வலி இருக்கும். அப்போ இதற்கு இன்டகிரேட்டிவ் மருத்துவ சிகிச்சையில் குறிப்பாக அக்குபஞ்சர் சிகிச்சையில் வலியை கண்ட்ரோல் பண்ண முடியும். மெரிடியன்ஸ் இம்பேலன்ஸ் ஆஃப் தி எனர்ஜியை ரெகுலேட் பண்ணுவதற்கும் இந்த அக்குபஞ்சர் சிகிச்சையானது நல்ல பலனளிக்கும். குறிப்பாக தண்டுவடத்திற்கு வரக்கூடிய இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துவதற்கும் உயிராற்றலினுடைய லெவலை பேலன்ஸ் பண்ணுவதற்கும் இந்த அக்குபஞ்சர் சிகிச்சையானது நல்ல பலனளிக்கும். இரண்டாவதாக ஓசோன் தெரப்பி. ஓசோன் தெரப்பி லாக் ஆஃப் ஆக்சிஜன் சப்ளைனால் தான் இந்த இது போன்ற கம்ப்ளைண்ட்ஸ் வருகின்றது. ஸோ அப்போ ஓசோன் தெரப்பி கொடுக்கும்போது ரீஜெனரேட் ஃபங்க்ஷன் மறுபடியும் செல் செக்ரேஷன் உண்டு பண்ணுவதற்கும் நல்லா பலனளிக்கின்றது இந்த ஓசோன் தெரப்பி. அட் த சேம் டைம் சைடில் இருக்கக்கூடிய அந்த வீக்கத்தை குறைப்பதற்கும் இன்ஃப்ளமேஷன் உள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ளமேஷனை குறைப்பதற்கும் இந்த ஓசோன் தெரப்பி நல்லா பலனளிக்கின்றது. அடுத்ததாக ஸ்பைனல் மானிப்புலேஷன் தெரப்பி. சம்டைம்ஸில் ஸ்ட்ரெயின் அதிகமாக இருக்கும், வலி அதிகமாக இருக்கும். அவற்றை கண்ட்ரோல் பண்ணுவதற்கு, அலைன்மெண்ட் பண்ணுவதற்கு மானிப்புலேஷன் தெரப்பி அண்டு கைரோப்ராக்டிக் நல்லா பலனளிக்கும். ஆக ஒரு இன்டகிரேட்டிவ் சிகிச்சையாகவும் கொடுக்கும்போது தண்டுவடம் சார்ந்த நோய்களை ரிவர்ஸ் பண்ணி நார்மலுக்கு கொண்டு வர முடியும். அந்த வகையில் ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கேர் சென்டர்கள் கடந்த 20 ஆண்டுகளாக பல லட்சம் பேஷண்ட்ஸ்க்கு தண்டுவடம் சார்ந்த நோய்களை ரிவர்ஸ் பண்ணி நார்மலுக்கு கொண்டு வந்திருக்கும். ஆகவே உங்களுக்கு ஏதேனும் தண்டுவடம் சார்ந்த நோய்கள் இருந்தால் இன்டகிரேட்டிவ் மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்ளுங்கள், எந்த ஒரு பின்விளைவும் இல்லை. இது போன்று மீண்டும் ஒரு நல்ல தலைப்புடன் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.